வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு எபிசோடான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ அந்த அண்டர் ரேட்டட் சீரீஸ் ஆஃப் கார்ஸ் வந்து பண்ணலாம். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற கார்கள் வந்து நல்லா இருக்கும், பட் வந்து நிறைய பேர் பார்வைக்கு போய் சேராது, நிறைய பேர் கன்சிடரேஷனில் அதை வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ எனக்கு பிரதானமாக மைண்டில் பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி. 1998 இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 27 வருஷமாக நிறைய ஜென்ரேஷனை பார்த்து இப்போ கிட்டத்தட்ட 5th ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்குது. 27 வருஷமாக ஒரு ப்ராடக்ட் இருக்குனாவே, ஒரு வாகனம் இருக்குது அப்படின்னாலே அதற்கான ட்ரஸ்ட் அப்படின்றது பீப்புள் கிட்ட இருக்குது. அதனால தான் வந்து நிறுவனம் இவ்வளோ நாள் அதை வந்து கொண்டு வந்துட்டு இருக்க முடியும். ஹோண்டா சிட்டியோட 5th ஜென்ரேஷனுங்க. இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், இதோட நோக்கன் கார்னரில் என்னென்ன விஷயங்கள் வந்து நல்லதாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களை வந்து அப்டேட் செஞ்சுருக்கலாம், ஏன் இந்த ப்ராடக்ட் அண்டர் ரேட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸ்மூத்தான ஆக்சலரேஷனுங்க, ரிலையபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸியான டிசைன் எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஹோண்டா சிட்டியை ப்ரிஃபர் பண்ணி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கு தேதியில் மார்க்கெட்டில் ஃபோக்ஸ்வேகனோட வெர்டஸ் இருக்குது, ஸ்கோடாவோட ஸ்லாவியா இருக்குது, மாருதியோட சியாஸ் இருக்குது, ஹிண்டையோட வெர்னா இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, இந்த கார்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த ஹோண்டா சிட்டி அப்படின்ற வாகனம் வந்து பார்க்கக்கூடிய பீப்புள் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் ஃபர்தராக நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வாகனத்தை நமக்கு விமர்சனத்துக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடு சுந்தரம் ஹோண்டா ஷோரூமுக்கு ஒரு சின்ன ஷவுட்டை கொடுத்துடலாம். நீங்கள் ஹோண்டா நிறுவன கார்கள் அமேஸ், சிட்டி, எலவேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஆஃபர்ஸில் பார்க்கணும், பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களை ரீச் பண்ணலாம். வாங்க இப்போது இந்த ஹோண்டா சிட்டி பற்றி முழு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காரோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.5 lakhs ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன்லாம் போகிறப்ப உங்களுக்கு 20.5 lakhs கிட்ட வருது. கலர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ எவிடெண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ சேஃப்டி பற்றி பேசலாமுங்க. ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் இந்த ஹோண்டா சிட்டியும் சரி, ஹோண்டா எலிவேட்டும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஹோண்டா எலிவேட் வந்து பார்த்தீங்கன்னா JNCAPல ஒரு 5 ஸ்டார் NCAP ரேட்டிங் அப்படின்றத வாங்கி ஒரு நல்ல ஸ்கோரிங் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. ஸ்ட்ரக்சரெலாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த ஹோண்டா சிட்டியுமே ஸ்ட்ரக்சரலி வந்து சாலிடாக தான் இருக்கும். ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறப்போ நமக்கு தெரிய வருது. 1110 1153 கிலோகிராம் இந்த பர்டிகுலர் காரோட கர்வ் வெயிட்டாக இருக்குங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது டீஃப்ளேஷன் வார்னிங் மட்டும் கொடுக்கும். இது மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ்ல நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் நம்ம போகிறப்போ உங்களுக்கு கேமரா பேஸ்டு லெவல் 2 ADASமே கிடைக்குதுங்க. ஸோ சேஃப்டி வைஸ் எந்த விதமான குறைகளும் இருக்க போவதில்லை. அடுத்து இதயம் என்ஜின். இங்கே ஆக்சுவலாக ஹோண்டா சிட்டி பார்க்குறவங்க எல்லாருமே இது வந்து ஒன்று ஃபோக்ஸ்வேகன் வெர்டஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க, இல்லை ஸ்கோடா ஸ்லாவியா கூட கம்பேர் பண்ணுவாங்க. பிரதான பீப்புள் இந்த பையர் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த ஃபோக்ஸ்வேகன் வெர்டஸ் அண்ட் ஸ்கோடா ஸ்லாவியாவில் நமக்கு 1 liter டர்போ இருக்குது, 1.5 டர்போ இருக்குது. ஸோ அந்த 2 டர்போ என்ஜின்ஸ் காட்டிலும் இந்த என்ஜின் வந்து எந்த விதத்தில் வந்து சிறந்ததாக இருக்குது, எந்த விதத்தில் வந்து பாசிட்டிவாக இருக்க போது, எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கிளாக இருக்க போது அப்படின்றத தெளிவாக வந்து இந்த பே ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். இங்கே நமக்கு ஒரு 1.5 லிட்டரில் வந்து 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் ஐவிடெக் என்ஜின் கிடைக்குது. இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி அந்த தொழில்நுட்பத்தோட பேரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. பவர்னு பார்த்தீங்கன்னா 127 பிஎஸ்ங்க, உங்களுக்கு 145 Nm ஆஃப் டாக் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் வச்சுக்கோங்களேன். இங்கே அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஐவிடெக் போகிறப்போ உங்களுக்கு ஸ்மாலர் கேம்லப்ஸ் அந்த லார்ஜர் கேம்லப்ஸோட ஆக்டிங் நடக்கிறனால உங்களுக்கு லோயர் ஆர்பிஎம்ஸில் நீங்கள் பேலன்ஸ் அவுட் பண்ணி போகும்போது ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். நீங்கள் பவர் வேணும்னு கொடுக்குறப்போ லார்ஜர் கேம்லப்ஸ் என்ன ஆகும், கம்பஷன் பெட்டராக நடக்கும். அப்போ பவருங்கிறது நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ எண்ணெயில் நல்ல ஒரு ரிஃபைன்டான இன்ஜின்ங்க, ஆக்சலரேஷனும் நல்ல லீனியராக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லாங் ட்ராவலுக்கு லாங் டேர்ம் ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து 100% யோசிக்கவே வேண்டாம், நம்பி வாங்கலாம். ஸோ இந்த வாகனத்தில் மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவாக பேசணும்னு எடுத்தோம்னா உங்களுக்கு ரியல் டைமில் ஒரு 15 அப்படின்றது கிடைக்கும். இதோட கூடிய சீக்கிரம் சப்போஸ் மைலேஜ் டெஸ்ட் வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அந்த மைலேஜ் டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸை பேசிட்டு இது எப்படி அந்த டர்போஸ் கூட கம்பீட் பண்ண போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளலாம்.
என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருக்கேன், புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். லைனர்ஸில் வந்து இன்சுலேஷன்ஸ்லாம் ஏதாவது ப்ளே பண்ணியிருக்காங்க, இன்சுலேஷன் பேக்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. கீழே என்ஜின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கம்ப்ளீட்டாக கன்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டர்போஸ் வெர்சஸ் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் நெக் டு நெக் சிட்டிக்குள்ளே அதிகமாக ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்எஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், அது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் இன்ஜினுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எவிடெண்ட்டாக கிளியராக தெரிய வரும். நீங்கள் அவுட்ரைட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல, ஒரு சஃபிஷியண்ட்டான பவர் இருந்தால் போதும், நல்ல ஸ்மூத்தான ஒரு டிரைவபிலிட்டி கிடைக்கணும், லாங் டேர்ம் வச்சுக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த இன்ஜினை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக் ஷீட் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹோண்டா சிட்டியோட வெளி தோற்றம் இந்த கார் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸியான டிசைனில் தான் கண்டெய்ன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் காரோட டிசைன் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். என்ன கார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு க்ரோமில் மேலே வந்து ஒரு இன்சர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மினிமலான ஒரு சின்ன கிரில் ஹனிகோம் கிரில் ப்ளே பண்ணிவிட்டு அதில் வந்து சென்டரில் ஹோண்டாவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடையிற மாதிரிலாம் கொடுக்கல, நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஃப்ரெஜைல் உணர்வு இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான ஏர்டாம்ங்க, பார்க்குறதுக்கு ஒரு சங்கியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 165 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் பற்றி பேச ஆரம்பிக்கலாம், வெளிச்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹெட்லைட் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு எல்இடி ரிஃப்ளெக்டரில் போயிருக்காங்க. மேலே வந்து டிஆர்எல் இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வெளிச்சம் வந்து டீசெண்டாக இருக்கும், ரொம்ப டல் அப்படின்ற மாதிரி இல்லை. கீழே ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பட் அது வந்து எல்இடிக்கு பதில் ஒரு வார்ம் வெயிட்டில் போயிருந்தால் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா ஃபாக் டைமில் வந்து மழை அதிகமாக பெய்கிற டைமில் ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஹோண்டா சிட்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது அந்த எலகண்டான லுக் தான் கண்டினியூ ஆகுது. இங்கே வீல் பேஸ்னு பார்த்தீங்கன்னா 2600 mm, அது வந்து இந்த செக்மெண்ட்லாம் கொஞ்சம் ஷார்ட்டஸ்ட்டாக தான் இருக்குது. லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்திங்க, 4583 mm நினைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த செக்மெண்ட்டில் லார்ஜஸ்ட்டாக இருந்தாலும் இந்த வீல் பேஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அது ரியர் சீட் ஸ்பேஸ் பேசும்போது வந்து அது எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸாக்டாக இந்த வாகனத்தை கூட கம்பீட் பண்ணக்கூடிய வேர்டஸாக இருக்கட்டும், ஹிண்டே வெர்னாவாக இருக்கட்டும், அது கூட கம்பேர் பண்ணி உங்களுக்கு டைமென்ஷன் ரீதியாக காமிச்சிருக்கேன். இந்த ஹோண்டா சிட்டி எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றது கிளியராக உங்களுக்கு தெரிய வரும். டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் 185 55 16ங்க, உங்களுக்கு வந்து ஒரு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் தான் போயிருக்காங்க. டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் க்ளீன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக், ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் லைனர்ஸ் வந்து த்ரூ அவுட் கன்சீல் பண்ணல, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. த்ரூ அவுட் கொடுத்துருந்தா அந்த இன்சுலேஷனில் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கும். வார்வியம் கன்சோல் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், மற்ற பிராண்டில் ஆக்சுவலாக இங்கே அந்த பொசிஷன் பண்ணியிருப்பாங்க, பட் இங்கே கொஞ்சம் தள்ளி பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஓஆர்விஎம்ங்க, உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு உள்ளே எம்பட் ஆகிருக்கு. எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் கன்சோல் தான், நல்ல ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி உள்ளேருந்து எடுத்து கொடுக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு கேமரா இருக்கும் தெரியுதுங்களா, இது வந்து நம்ம லேன் வாட்சுக்காக பயன்படுத்திக்க முடியும். ஹோண்டா சிட்டியோட கீ உங்களுக்கு ஹோண்டாவோட லோகோ பின்னாடி பாருங்கள், லாக் அன்லாக், அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் மட்டும் நமக்கு வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பூட் ஓப்பன் பண்ணுறது மேனுவலே கிடைக்கும், பட் அந்த என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரிமோட் மூலமாக அப்படின்றது இந்த சிவிடி டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக்கில் மட்டும் தான் கிடைக்கும். குரோமில் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றது ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சார் வந்து டிரைவருக்கும் கிடைக்குது, கூட வர பேசஞ்சருக்கும் கிடைக்குது. பாசிவ் என்ட்ரி டோரோட தட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோருமே நல்லா ஹிஃப்டாக இருக்குது. தட்டை பொறுத்த வரைக்கும் சாலிடான ஒரு உணர்வு தான், எந்த விதத்துலையுமே ஃப்ரெஜைலாக தெரியலைங்க. விண்டோ ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா, உள்ளேயுமே வந்து நமக்கு பீச் டீமில் போயிருக்கிறதுனால எந்த விதத்துலையுமே கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காதுங்க. நல்ல ஒரு ஏரியான கேபினாக தான் இது இருக்க போகுது. சஸ்பென்ஷனுங்க, எல்லாருமே வந்து செடன் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் எதிர்பார்ப்போம், கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் வேணும்னு எதிர்பார்ப்போம். பட் இன்னைக்கு தேதியில் மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான செடன்ஸும் வந்ததால் அந்த சஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து கம்ஃபர்ட்லேருந்து கொஞ்சம் வந்து டைனமிக்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஹோண்டா சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மேக் பர்சன் ஸ்டெட்டு, பின்னாடி வந்து டார்ஷன் பீம்ங்க, ரெண்டுமே கால் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் பார் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிளைசர் பார் அப்படின்றது இருக்குது, ஆன்டி ரோலர் பார் சொல்லுவோம்ல, அது சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே அந்த ஷாக் அப்சர்வர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் நைட்ரஜன் கேஸ் ஃபில்டுங்க. நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எந்த செடன்ஸை ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் ஹோண்டா சிட்டியில் இருக்கிறப்போ அந்த ஸ்மூத்னஸ் அந்த கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ் அப்படின்றது வந்து இங்கே தான் பெட்டராக இருக்கும். அந்த கம்ஃபர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்டில் இவங்க தான் ராஜாவாக இருக்காங்க. 27 வருஷமாக மார்க்கெட்டில் இருந்தால் இருக்காங்க. இவங்களை பீட் பண்ணுற மாதிரி அந்த கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிலிட்டி அப்படின்றது இன்னும் மற்ற கார்களில் வரல. இந்த
செடன்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப ஹோண்டா சிட்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அடுத்த காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அது எவிடென்ட்டாக உங்களுக்கு தெரிய வரும் இதோட கம்ஃபர்ட் லெவல் எப்படி இருக்குன்னு. ஸோ சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக இதுதாங்க. டிரைவிங் டைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் சாலிடாக இருக்கும். உங்களுக்கு இந்த கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷன் வந்து பாடி ரோல கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் கார்னர் பண்ணுறப்போ இல்லை டக்குன்னு வந்து மேனுவர் பண்ணுறப்போ மேபி இருக்கலாம். பட் எந்த விதத்துலையுமே ஒரு அன்னோவிங்கான ஒரு டிரைவபிலிட்டி இது கொடுத்துறாது. நல்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு டிரைவபிலிட்டி தான் இது இங்கே கொடுக்குது. டெய்லாம் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் இது வந்து பிஎம்டபிள்யூவில் வந்து ஒரு சீரிஸ் ஆஃப் கார்ஸில் வந்து இதே டைலாம் கிட்டத்தட்ட இதே மாதிரி டிசைன் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு லாங்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்டான ஒரு வடிவமைப்பு இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் போயிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடியது இந்த விஷயங்களுமே ஹாலஜன் தான். இது மட்டும் உங்களுக்கு எடியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே பம்பரோட வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்ங்க. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபைபர் லுக் லைக் போயிருக்காங்க. ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ்ங்கிறது 2 பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ரெக்வஸ்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் 4 ரெக்வஸ்ட் சென்சார் இங்கே பின்னாடி போட்டிருக்காங்க. கேமரா பற்றி பார்ப்போம். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லே அவுட் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நான் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஹோண்டா சிட்டியோட பூட் ஸ்பேஸுங்க. பூட் பொறுத்த வரைக்கும் செடன்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த காம்பாக்ட் செடன்ஸ் அப்படின்னு வந்தீங்கனாலே உங்களுக்கு எனாமஸான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கும். நிறைய லக்கேஜஸ் வச்சுட்டு போக முடியும். நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல்ஸ் போகக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செடன்ஸில் வந்து இந்த பூட் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நல்ல ஒரு வைடான பூட்டுங்க. லோடிங் லிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா குறைவு தான். இவ்வளோ தான் இருக்குது லோடிங் லிப் அப்படின்ற திங்ஸை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்க போது. உள்ள ஸ்பேர்னு பார்த்தீங்கன்னா 175 65 15ங்க. ஒரு ப்ரொஃபைல் வந்து இங்கே குறைச்சி கொடுத்துருக்காங்க. ஸ்பேர்ஸை பொறுத்த வரைக்கும் பூட் லேம்ப் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ ஒரு ஹாலஜனில் ஒரு பூட் லேம்புமே நமக்கு கிடைக்குது. நைட் டைமில் ஏதாவது நம்ம திங்ஸ் எடுக்கிறோம்னா இது வந்து உதவி கொடுக்கும். டிசைன் எலிமெண்ட்ங்க. பார்க்குறதுக்கு வண்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியணும். கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டாண்ட்ஸ் வந்து பின்னாடி கிடைக்கணும் அப்படின்றக்காக ஒரு லிப் ஸ்பாயிலர் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியரில் டீஃபாகர் கிடைக்குதுங்க. வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் செடன்ஸில் இருக்காது. ஏன்னா வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைனில் இருந்து தான் முடியும் செடன்ஸ். அதனால் வந்து வாட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னட்டாக இங்கே நிற்காது அப்படின்றனால அந்த வைப்பர்ஸ் அப்படின்றத கொடுக்கல. டீஃபாகர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஷாக் ஃபேன் ஆண்டனா கிடைக்குது. செடன்ஸில் எப்பவுமே வந்து உள்ளே உட்கார்றப்போ உங்களுக்கு கிளாஸ் ஏரியா வந்து கரெக்டாக வந்து தலைக்கு கிட்ட வரும். அப்போ வந்து வெயிலோட வெளிச்சம் வந்து அதிகமாக உள்ளோடலாம் ஹீட் உள்ளே வரலாம். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து சன் பிளைண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிறப்போ அந்த டேரக்டான சூரிய வெளிச்சமும் அந்த ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கேபின்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்த்துக்கும். ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ரியர் டோர்ஸ்னு பேசலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டர் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் இங்கே இருக்கிறத பார்க்க முடியும். உங்களுக்கு லெதரைட்டில் இங்கே வந்து நம்ம கை வைக்கிற இடம், அதாவது ஆர்ம் ரெஸ்ட் பண்ணுற இடத்துல வந்து லெதரைட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீலுக்கு நல்லாவே இருக்குது. அந்த குவாலிட்டி லெவல்ஸ் அப்படின்றது நல்லாவே இருக்குது. இங்கேயும் வந்து லெதரைட் பேடிங் கிடைக்குது. இங்கேயும் வந்து லெதரைட் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஹோண்டா சிட்டியோட ரியர் சீட் ப்ரொஃபைல், அதாவது ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். செடன்ஸ் அப்படிங்கும்போது எப்பவுமே வந்து குனிஞ்சு ஏறணும், அது ஒன்று பார்த்துக்கணும். நல்ல ஒரு சாலிடான ஒரு தட்டுணர்வு கிடைக்குதுங்க. இங்கே ஹோண்டா சிட்டியோட மேஜர் ரோல் ப்ளே ஆகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ரியர் சீட்டில் தான். அந்த ரியர் சீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட்டில் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து லெக் ஸ்பேஸ்லேருந்து பேச ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள், நல்ல தாராளமான ஒரு லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. இது வந்து என்னோடய டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த லெக் அண்ட் நீ ஸ்பேஸில் எந்த விதமான குறைபாடும் இருக்காதுங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்து வரலாம். காலை நீங்கள் கீழே வைக்கிறப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ளோர் அப்படின்றது இப்படி மேலே ஏறி இருக்குது. ஸோ அப்படின்றப்ப காலை வைக்கிறப்ப நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு உணர்வு இருக்குதுங்க. இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிறத விட இப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது காலை வைக்கிறப்ப நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹம்பு பொறுத்த வரைக்கும் வந்து டிரான்ஸ்மிஷன் டனல் அப்படின்றது ரொம்ப பெரிதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாமினலாக தான் கொடுத்துருக்காங்க. 2 அடல்ட் ஒரு கிட் அப்படின்றது இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். ரியரில் இந்த இடத்துல ஏசி வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் கண்ட்ரோலோட கொடுத்துருக்காங்க இந்த காரில். கீழே வந்து 12 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஒரு யூஎஸ்பி டைப் ஏ இல்லை டைப் சி கொடுத்துருந்தா இன்னுமே வந்து சிறப்பாக இருந்திருக்கும். இப்போது அண்டர் தி சப்போர்ட் பற்றி பேசலாங்க. காலை வந்து நம்ம நாமெல்லாம் வச்சுருக்கிறப்போ வந்து அண்டர் தி சப்போர்ட் அப்படின்றது ஸ்லைட்டாக லேக் ஆகும். அதுவே நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறீங்க, காலை வச்சு அதாவது காலை நார்மலாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப வச்சுருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்து இப்படி நீட்டி வச்சிருப்போம். அப்படின்றப்போ ஒரு டீசெண்டான ஒரு சப்போர்ட் அப்படின்றது இங்கே அண்டர் தியில் கிடைக்குது. ஸோ சீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீளமாக இருந்திருந்தால் இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அடுத்து ஒரு மேஜர் விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா ஹெட்ரூம். செடன்ஸில் ஆக்சுவலாக வந்து ஹெட்ரூம் வந்து பயங்கர காம்ப்ரமைஸாக இருக்கும். ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தால் உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம 6 அடி கிடையாது, 6 அடிக்கு கொஞ்சம் கம்மி. இப்போ நான் உட்காரன் பாருங்கள், கம்ஃபர்டபுளான ஒரு போஸ்டரில் இப்படி சாஞ்சு இப்படி உட்காந்து வரோம் அப்படின்னா இது பாருங்கள், தெரியுதுங்களா? ஹெட்ரூம் அப்படின்றது தெரியுதுங்களா? டீசெண்டாக இருக்குது. 6 அடிக்கு மேலே இருக்கிறப்ப தான் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்கணும். 6 அடிக்கு கீழே இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே நமக்கு தெரியாது. 3 பேருக்குமே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடு ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் இல்லை. பட் தலையை சாட்சி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்டிமலான பொசிஷனில் இருக்கிறனால அது பெரிய ஒரு பேர்டுன்னு எனக்கு தெரியல. 3.7 சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது கிடைக்குது 3 பேசஞ்சருக்கும். ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர் போட்டிருக்காங்க. அந்த சீட் வடிவமைச்சிருக்கிற அந்த விதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற விதத்தில் தான் அவங்களோட அந்த எர்கனாமிக்கல் டிசைன் அப்படின்றது இருக்குது.
இருக்குது. இங்கே லம்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்டிமலான ஒரு சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து சாஞ்சு உட்கார்றீங்கன்னா அந்த முதுகு தண்டுவலத்துக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும். ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து இங்கே எடுத்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் 2 அடல்ட் கன்வீனியன்ட்டாக உட்காரலாம். சென்டரில் வந்து ஒரு கிட் உட்கார்றப்ப தான் சஃபிஷியண்ட்டாக இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும். 3 அடல்ட் உட்காந்திங்கன்னா இது ஸ்லைட்டாக உங்களுக்கு அழுந்துங்க. மேலே எல்இடியில் கேபின் லேம்ப்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரீடிங் லேம்ப்ஸ் அப்படின்றது வெளிச்சம் வந்து கரெக்டாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து புக்ஸ் படிக்கிறீங்க, ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்காக இருக்கும். டேஷ்போர்ட் லேஅவுட்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடம்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் உங்களுக்கு இன்டீரியரில். பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனில் வந்து ஒரு இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வுட் பேனல் மாதிரி லுக் லைக்கில் ஒரு இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பெய்ஜ் தீமில் ஒரு லெதரைட் பேடிங்கும் கிடைக்கிது. ஸோ டிசைன் பார்க்குறப்போ வந்து டிப்பிக்கல் அந்த ஓல்ட் ஸ்கூல் ஹோண்டாவோட வடிவமைப்பு அப்படின்றது நமக்கு எவிடென்ட்டாக தெரிய வரும். ரொம்ப மாடர்ன் டே லுக்காக இல்லைனாலும் ஒரு போரிங்கான டிசைனாக கண்டிப்பாக இது இருக்காது. சென்ட்ரல் இன்ஃபர்டைன்மெண்ட் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து ஓகேவா இருக்குங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி க்ளவ் பாக்ஸுங்க. உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ்னு கேட்டிங்கன்னா இல்லை. பெசல்லெஸ் IRVM இங்கே போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங்கோட கிடைக்குது இந்த டாப் ஆஃப் த லைன் போகிறப்ப. நமக்கு வேனிட்டி மிரர்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டிரைவருக்கும் கிடைக்குது, கூட வர பேசஞ்சருக்கும் கிடைக்குது. பட் என்ன மிஸ் அவுட் ஆகுதுன்னா அந்த வேனிட்டி லைட்ஸ். மேலே கேபின் லேம்ப் பாருங்கள், இங்கேயும் எல்இடியில் போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு குட்டி சன்ரூஃப் ஒன்று கிடைக்குதுங்க. சன்ரூஃபில் தயவு செஞ்சு நின்று வராதுங்க. ஒரு சீனிக் வியூக்காக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறப்போ இந்த இடத்துல ஒரு சீனிக் வியூ கிடைக்கும். அதேமாதிரி வெளிச்சத்தை கொண்டு வரதுக்காகவும் காற்றை கொண்டு வரதுக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களே இதில் நிப்பாட்டி கூட்டிகிட்டு போகாதீங்க. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் போட்டிருக்காங்க. இங்கே ஆம்ரெஸ்ட் வந்து மூவபிளான்னு கேட்டிங்கன்னா மூவபிள் கிடையாது. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி, ஓகே. கீழே இந்த இடத்துல வந்து நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸிங் இருக்குது. இதை மட்டும் மூவபிளாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் செடனில். நான் ஆல்ரெடி சொன்னது தான் வீடியோவில். இது வந்து ஒரு CVT கியர் பாக்ஸுங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி ஃபிட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஃபிட்மெண்ட்டாக தெரிய வரல. ஒரு எக்கானமி ட்ரைவ் மோட்கான சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது. சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லாமல் இங்கே வந்து USB வந்து டைப் ஏல வந்து 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலேயே வந்து அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஃபிட்மெண்ட்டாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் எலிவேட்டில் வர மாதிரி. ஓகே, ஃபைன். ஹெட் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒரு 8 இன்ச்சில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Panasonic. ஸோ அவங்க தான் OEM சப்ளையராக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன். இது பாருங்கள். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லைங்க. கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அடாப்டிவ் கைட்லைன்ஸ்லாம். அது ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து இந்த ஹெட்யூனிட்டோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசணுங்க. ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். OEMல இந்த செக்மெண்ட்டில் வந்து செடனில் வந்து ஹிண்டே வெர்னாவோட சவுண்ட் சிஸ்டம்க்கு அடுத்து இதுதான் வந்து நல்லா இருக்குது. கேளுங்க. வோக்கல் கிளாரிட்டி அப்படின்றது அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்வூஃபர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஹிண்டே வெர்னாவோட போஸ் சிஸ்டம் வந்து தூக்கி சாப்பிட்ற லெவலில் தான் இது இருக்குது. என்னடா இது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் கேட்டு பாருங்கள். ஹோண்டா சிட்டியில் மட்டும் ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் ஹெட் யூனிட்ங்க. நாளைக்கு ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, ஒரு 3-வே செட்டப் மாதிரிலாம் போகிறீங்கன்னா பயங்கரமாக அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து ஏசி உங்களுக்கு மேக்ஸ்கூல் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. த்ரோ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. கூலிங் கேபினை கூல் பண்ணுற விதம் அப்படின்றது நல்லாவே இருக்குது. நாட் அ போன் சில்லர் யூனிட்டுங்க. டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து MID கிளஸ்டர் பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க, ஆஃப் பண்ண பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் MID கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு இருங்க, அதை ட்ராகல் பண்ணி காமிக்கிறேன். அதுலேயே நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்த்துக்க முடியும்.
புரியுதுங்களா? அடுத்து ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சும் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. நீங்கள் டுவர்ட்ஸ் ரைட் சைடு வரப்போ க்ரூஸ் கண்ட்ரோலுங்க, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் வந்து இந்த லேன் அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் சைடில் லே ஓவர் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு வந்து ஸ்டீரிங் ஒரு லெதர் ராப்பிங்கோட முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் இருக்குது. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டில் மிஸ்ஸாக தான் பார்க்குறேன் நான். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் கொஞ்சம் இன்னும் பிட் லவுடராக இருந்திருக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து ஹெட்லாம்ப் லெவலர் அப்படின்றது வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் ஆப்டிமலாக கொடுத்து ஒரு நல்ல ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு லாங் ட்ராவலில் நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக தான் இங்கே இருக்குது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்டபிள் தாங்க உங்களுக்கு, சரிங்களா? சீட் ஒரு அப்ஹோல்ஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதரைட்டில் போயிருக்காங்க, ஒரு ஆர்ட் லெதரைட்டுங்க. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸ் தான் கொடுக்கும். ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ஒரு பேலன்ஸ்டாக தான் பண்ணியிருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் பற்றி பார்ப்போம். கால் நான் வந்து ஆக்சல் படலில் வச்சேன்னா ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் இந்த லென்த் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். காலை மடக்கி வச்சு உட்கார்றப்ப மிஸ் அவுட் ஆகும் கூட வர பேசஞ்சருக்கு. கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து லென்த் ரீதியாக இருந்திருந்தால் கூட பேலன்ஸ்டாக இருந்திருக்கும். ஃபைன். அடுத்து எல்லாருமே கேட்குறது இங்கே அந்த பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, பவர் அட்ஜஸ்டபிளை விட இப்படி அட்ஜஸ்டபிள் தான் எனக்கு பெட்டராக இருக்குது. இது அழுத்தி அது நகர்ந்து அது வெடிஞ்சிரும், அதுக்கு வந்து இது வந்து பெட்டர் தான். அடுத்து சீட்ஸ் பற்றி பேசலாம். லம்பர் சப்போர்ட் எப்படி இருக்குது, ஹெட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பேசலாம்னு தோணுச்சுன்னா, ஹெட்ரெஸ்ட் வந்து மோஸ்ட்லி இன்னைக்கு தேதியில் இருக்க காரோட ஹெட்ரெஸ்ட் எல்லாமே பயங்கர ஹார்டாக தான் இருக்கும். சாஃப்டாக இருக்காது. தலை சாய்ச்சி வைக்கிறப்போ ஒரு நெக் பெயின் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். தலையிலுமே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வலி இருக்கும் லாங் ட்ராவலில் நம்ம சாய்ச்சி வச்சோம்னா. அதே மாதிரி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றது அதில் மிஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். பட் ஹோண்டாவில் இருக்கக்கூடிய ஹெட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் தலையை சாய்ச்சி வைக்கிறப்போ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்மளை பார்த்துக்கும். லம்பார் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்டிமலாக இருக்குது. அதெல்லாம் குறைகள் இல்லை. ஷோல்டருக்கான சப்போர்ட்டுமே வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஹை ஸ்பீட்ஸில் நீங்கள் மேனுவர் பண்ணுறீங்க, லெஃப்ட் ரைட் சாயறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிமானத்தை கொடுக்கும். ஹூடோட விசிபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக இருக்கிற டிரைவிங் போஸ்டரில் தெரியாது, சரிங்களா? செடன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இருக்கிறது தான். முக்கியமான விஷயம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறது இன்றைக்கி தேதியில் இந்த அக்சசரிஸில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த டேஷ் கேம்ங்க. நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுறோம் நீங்கள் அக்சசரிஸ்க்கு. பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா 10,000 15,000ங்கிறது செலவு பண்ணுறோம். அதில் வந்து இந்த டேஷ் கேம் அப்படின்றது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் சொல்கிற பிராண்டுன்னு இல்லை, நீங்கள் பொதுவாக வந்து டேஷ் கேம் அப்படின்றத உங்களோட காரோட அக்சசரிஸில் வந்து இன்க்ளூட் பண்ணி போகிறது நல்லது. நாம் பர்சனலாக ஃப்ளீட் ட்ராக் அப்படின்ற டேஷ் கேம் பயன்படுத்திட்டு இருக்கோம். 4K ரெசல்யூஷனோட 4G கனெக்டிவிட்டியோட இருக்குது. நைட் டைம் விசிபிலிட்டியும் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் டேஷ் கேம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த டேஷ் கேமையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இங்கே டோர் பேட்ச் எல்லா விண்டோஸும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்கிது. டாப் ஆஃப் த லைனில் உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் அந்த ஓவர் வியூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே லேவராக இருக்குது. இங்கே வந்து ஒரு சாஃப்ட் பேடிங் தான் கொடுத்துருக்காங்க, தெரியும் நினைக்கிறேன். ஒயிட் கிடையாது. ஒரு பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேடிங்கும் லெதரைட் பேடிங்கும் இங்கே கிடைக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது தாராளமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பேசிங் இருக்குது நீங்கள் வச்சுக்கிறதுக்கு. நல்ல ஒரு வைடான ஒரு டோர் பேக்கேஜ்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆப்டிமலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோண்டா சிட்டியோட டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டோட ஒரு இன் அண்ட் அவுட் உங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிற ஒரு வாக் அரவுண்ட் மாதிரி கொடுத்து அதில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வாகனத்தை நீங்கள் சப்போஸ் 2 விஷயம், ரிலையபிலிட்டி பார்க்குறீங்க, கம்ஃபர்ட் பார்க்குறீங்க, லாங் ட்ராவல் அதிகமாக போவீங்க ஹைவேஸில் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கார் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரைவ் பண்ணி பாருங்கள். 3 வருஷம் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் வாரண்டி. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாப்புல இருந்தால் 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனி டைம் வாரண்டிலாம் இருக்குது, 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நான் சுந்தர் மோகனோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை செக் அவுட் பண்ணுங்கள். சர்வீஸ் இன்டர்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அல்லது 10,000 கிலோமீட்டருங்க. காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 8,000 ரூபாய் இதுதான் வந்து சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச செடன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை விடாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு சில காசு தான் ப்ராக்டிக்கல் அண்ட் சென்சிபிளாக இருக்குது. ஸோ இதுவும் ஒன்று தான். என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் வந்து ஒரு ஹையர் பாயிண்ட் ஆஃப் திங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட புரிதல். இந்த ஹோண்டா சிட்டி பற்றி உங்களோட புரிதல் என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் எப்பவும் சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களுக்கு நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சர்ச்சரை வேணாம், பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. டாடா, டேக் கேர், பை.